ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபர் பார்ட் 4 ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்து நான் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ வந்து நான் பார்ட் 4 வந்து சொல்கிறேன். இதுலேயுமே வந்து நிறைய ஸ்கீம் வந்து புதுசாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க. வந்து ஸ்கீம் வந்து போடும்போது எந்த மாதத்தில் போட்டோம், எந்த மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகுன்றதை சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நெக்ஸ்ட்டு ஆடிக்கு வந்து நான் எப்படி போட, இல்லை நான் தீபாவளிக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும், அப்போ எந்த மாதம் போட்டால் கரெக்டாக இருக்கும் சிஸ்டர் அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால தான் ஃபெஸ்டிவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொங்கலுக்கு வாங்குவோம், அப்புறம் அக்ஷய தீதி, அப்புறம் ஆடி ஆஃபர், தீபாவளி. ஸோ இது தான் வரும். இயற்கையே பார்த்திங்க அப்படின்னா இதான் ரொம்ப ஃபெஸ்டிவலாக வந்து நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ பொங்கல் டைமில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்ச் மாதம் வந்து சீட்டு போடும். பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜான்வரியில் வந்து பொங்கல் வருது அப்படின்னா நீங்கள் மார்ச்சில் வந்து சீட்டு வந்து போட்டிங்க அப்படின்னா ஜானுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அக்ஷய தீதி பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா பொங்கல் வந்து ஜான் 15, 14 ஸோ இதில் தான் வந்துடும், கண்டிப்பாக 14 வந்துடும். இப்போ அக்ஷய தீதிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல், மே ஸோ இந்த 2 டைமில் வரும். அப்போ நீங்கள் வந்து ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதம் வந்து நீங்கள் சீட்டு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே ஆடி ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையும் ஆகஸ்ட்டும் வந்து வரும் ஆடி ஆஃபர். ஸோ இந்த டைமு இப்போ பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் அல்ல அக்டோபரில் வந்து நீங்கள் சீட்டு போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆடிக்கு வந்து நீங்கள் வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தீபாவளி பார்த்திங்க அப்படின்னா சில்வர் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ஜிஆர்டியில் வந்து அப்போ என்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்கோ அதை வந்து நம்ம சீட்டு முடித்து நகை எடுத்தால் வாங்கிக்கலாம். நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஸோ சீட்டுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ ஸோ அது மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன ஏதாவது ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு, இப்போ இந்த ஆடி ஆச்சரிய ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு, இல்லைனா அக்ஷய தீதி ஆஃபர் போய்கிட்டு இருந்து அப்படின்னாலும் அந்த ஆஃபரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது. இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதனால் ஜிஆர்டியில் போடுறீங்க அப்படின்னா இந்த டைமாக வந்து பார்த்து போடுங்க. இப்போ நீங்கள் இந்த தீபாவளி டைமில் வந்து சில்வருக்கு நீங்கள் எவ்வளோ கோல்டு வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஈக்குவல் வெயிட் வந்து சில்வர் வந்து தருவாங்க. அதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அக்டோபர் நவம்பரில் வருது அப்படின்னா நீங்கள் ஜான்வரி இல்லை டிசம்பர்லேயே வந்து சீட்டு போட்டிங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 10th மந்த்தே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனோடனே வந்து நீங்கள் கோல்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ 11 மந்த் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. 10th மந்த்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பெனிஃபிட்டோட நீங்கள் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜிஆர்டியில். இப்போ ஃபஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ஏஆர்சி ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பெனிஃபிட்டான ஸ்கீம் எல்லாமே வந்து அங்கே வந்து ஸ்கீம்லாம் இருக்குது. அந்த ஸ்கீமே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இவங்கள்ட்ட டிஜிகோல்டுமே வந்து இருக்குது. இப்போ வந்து ஆஃபருமே போய்கிட்டுருக்கேன். எப்படின்னா 1 கிராம் தங்க நகைக்கு பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா வந்து லெஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சவரனுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 800 வந்து லெஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட் வந்து ஒன்றும் சொல்லலை. இது வந்து ஆடி ஆஃபர் ஃபுல்லாக வந்து இந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்கள்ட்ட வேஸ்டேஜுமே வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நான் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கா அந்த டைமில் வந்து அந்த மாதிரி ஜுவல்ஸாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வேஸ்டேஜ் வந்து எங்கே கம்மியாக இருக்குது ஒரு ஜுவல்ஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்க வேஸ்டேஜாக பார்த்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சில்வர் ஸ்டோரி. இது வந்து வெள்ளிக்கே பார்த்திங்க அப்படின்னா தனிப்பட்ட கடை வந்து இருக்குது. இது வந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் சில்வர் ரேட்டோட ஒரு 3 ரூபா வந்து லெஸ் பண்ணி நமக்கு தருவாங்க 1 கிராமுக்கு. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 123 ரூபா இருக்குது அப்படின்னா 3 ரூபா லெஸ் பண்ணிவிட்டு 1 கிராமுக்கு 120 ரூபா தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஆடி ஆஃபர்னால 1 கிராமுக்கு வந்து 5 ரூபா வந்து லெஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் 10 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபா வந்து லெஸ் ஆகும். ஸோ இதில் நீங்கள் சில்வர் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கடையை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா பெரும்பாலான வெள்ளிக்கு பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரமே இவங்கள்ட்ட வந்து கிடையவே கிடையாது. இந்த 92.5 பார்த்திங்க அப்படின்னா சில்வர் ஜுவல்லரி வந்து இருக்கும். அதுக்கு மட்டுமே வந்து 10% வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வந்து கோல்டே வாங்க முடியல, தங்கம் வாங்க முடியல, அட்லீஸ்ட் வந்து நம்ம சில்வரால் வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க.
பிரின்ஸ் ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 17 வரைக்கும் இவங்கள்ட்ட வந்து ஆஃபர் இருக்கும். என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கோல்டை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 வந்து எக்ஸ்ட்ரா வந்து தராங்க. இதே நீங்கள் புதுசாக வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 வந்து லெஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 9200 இருக்குது கோல்டு ரேட் அப்படின்னா நீங்கள் 9000. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கோல்டு ரேட் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டைமண்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 20000 பெர் கேரட்டுக்கு வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. லெஸ் பண்ணி இவங்கள்ட்ட வந்து ஸ்கீமுமே இருக்குது. நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் வந்து இருக்குது இவங்கள்ட்ட. ஸோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட். இங்கே வந்து சவரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1500 வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்ரி பர்ச்சேஸ் நீங்கள் எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 56000 ரூபாய்க்கு வந்து டைமண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. இவங்கள்ட்டுமே வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். இப்போ வந்து மதுரையில் இருக்க பீமாவில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன ஆஃபர் வந்து போடுறாங்க, ஜுவல்ஸோட டிசைன் எல்லாமே போடுவாங்க. நிறைய கலெக்ஷன் வந்து காட்டுவாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமை வந்து உங்களுக்கு எந்த ஷாப் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பீமா பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்க பீமாவில் எந்த ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பழைய தங்கத்தை வந்து கொடுத்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கிராமுக்கு வந்து 100 வந்து எக்ஸ்ட்ரா வந்து தராங்க. நீங்கள் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து கிஃப்டாக வந்து தராங்க. வைரம் கேரட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15000 வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. சில்வர் பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. இங்கே வந்து ஃப்ரீ புக்கிங்குமே வந்து போய்கிட்டு இருக்கு. சவரனுக்கு வந்து 1000 வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். மலபாரில் பார்த்தீங்க அப்படின்னா தங்க நகை வாங்கும்போது செய்கூலி சேதாரத்தில் வந்து 30% வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் பார்ப்போமா, இப்போ நீங்கள் ஒரு 10% உள்ள சேதாரம் உள்ள நகை வந்து எடுக்கிறீங்க, இப்போ 30% வந்து நமக்கு லெஸ் பண்ணி தராங்க. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அப்படின்னும் போது நமக்கு 3% வந்து லெஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம 10% உள்ள நகை பார்த்தீங்க அப்படின்னா 3% லெஸ் பண்ணும்போது 10 - 3 அப்படின்னா நம்ம 7% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 8% உள்ள நகை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட், அப்போ 3% லெஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா 8 - 3. ஸோ இது 3 வந்து காமனுங்க, அது 30ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வந்து காமனு. நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தாலுமே அந்த 3ஓட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மீதி வரதை நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் 8 எடுத்தேன் அப்படின்னா அதில் 3 மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5% வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். வைரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஏகே தங்க மாளிகையில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து செயின் பார்த்தீங்க அப்படின்னா 1% உள்ள செயின் எல்லாமே வந்து 0.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதே வந்து நீங்கள் செயின் வந்து ஒரு 3% வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1.5% தான் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. 6% இருக்குது அப்படின்னா 3% தான் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. பேங்கிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6% உள்ள வேஸ்டேஜ் உள்ள பேங்கிள் எல்லாமே 3% வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. நெக்லஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா 12% உள்ள நெக்லஸ் எல்லாமே வந்து 6% வந்து போடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா கற்பகமா அபினா மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து ஒரு பிரான்ச் வந்து இருக்குது. இங்கே எல்லாமே வந்து வேஸ்டேஜ் எல்லாமே வந்து 50% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது. ஸோ வேஸ்டேஜில் வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட்டு, மேக்கிங் சார்ஜ் கிடையாது. ஏகே தங்க மாளிகை பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து திண்டுக்கல், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, இப்போ வந்து சென்னையிலுமே வந்து வந்துருச்சு. ஸோ இதே ஆஃபர் தான். வேஸ்டேஜில் வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட்டு அப்படின்ற போது நமக்கு 1% உள்ள செயின் எல்லாமே வந்து 0.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. அடுத்த ஸ்டோர் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஹில்ஸில் வந்து இருக்குது. இங்கே வந்து சவரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 800 1800 வரைக்கும் உங்களுக்கு ஒரு சவரனுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதே நீங்கள் சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 10,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. டைமண்டுக்கு வந்து 10,000 வந்து ஸோ டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. ஸோ கோல்டு வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஆடிப்பெருக்குக்கு வாங்குவோம் ஆகஸ்ட் 3. அதை விட்டால் பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆடி மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்கும். நீங்கள் இந்த ஆடிப்பெருக்கில் வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இல்லையா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த ஷாப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த பார்ட் 4 வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இன்னும் நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் இன்னும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் பண்ண உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.